டிவிகேவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று கரூரில் நடந்த அந்த பரப்புரையில் ஒரு ஒரு 8:30 மணிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம், ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. அதுலேருந்து இன்னும் யாருமே மீண்டு வர முடியல அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. ஏன்னா என்ன பேசுகிறதுன்றது கூட நமக்கு திணறுது. ஏன்னா 39 பேர், இன்றைக்கி ஒருத்தர், கிட்டத்தட்ட 40 பேர். அந்த 40 பேருடைய மரணம், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், யார் யார் எதை நம்பி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சவுண்ட் இன்னும் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. பட் இதற்கு முன்பாக அவர் இந்த பரப்புரையில் திருச்சியில் ஆரம்பித்தார், அரியலூர் வந்தாங்க, அதற்கு 2வது சனிக்கிழமை நாகப்பட்டினம் அண்டு திருவாரூர். இந்த 4 இடங்கள்லையுமே அவர் இந்த பரப்புரை நிகழ்ச்சி பேசும்போது எந்த அளவுக்கு கூட்டம் வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது அரசாங்கத்துக்கு தெரியும், காவல்துறைக்கு அவர்களுக்கும் தெரியும். ஸோ இந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் விஜயை பார்ப்பதற்கு எங்கள் தளபதி, எங்கள் தலைவர்னு இந்த கரகோஷம் வந்து விண்ணமுற்ற அளவுக்கு, ஸோ இது வாக்குகளாக மாறும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை விஜய்க்கு. இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னா அவருக்கே இவ்வளோ கூட்டம் நமக்கு இருக்குங்கிறத அப்போ தான் உணர்றாரு. அவர் பேச்சு வந்து வரலை, மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாரு. ஸோ என்ன பேசுகிறதுங்கிறதையும் கிட்டத்தட்ட இதை மறந்துடுறாரு வேறு. ஸோ ஏன்னா ஆனந்த கண்ணீர், இவ்வளோ கூட்டம், நமக்கு இவ்வளோ செல்வாக்கு, மக்கள் ஆதரவு இருக்குங்கும்போது அதனுடைய மிகப்பெரிய மக்கள் வச்ச நம்பிக்கையில் தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். இந்த 4 சென்டர்லேயுமே பேசுன விஷயங்கள் வந்து தெரிக்க விட்டார். அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. பட் நேற்று 3வது சனிக்கிழமை நாமக்கல்லில் ஃபஸ்ட்டு மீட்டிங் போடுறாங்க. ஆக்சுவலாக ஒரு 8:45 மணிக்கு ஏதோ போட வேண்டிய அந்த மக்கள் சந்திப்பு சில தாமதத்தினால மதியானம் அந்த டைம் மாறுது. மதியானம் நடக்க வேண்டிய கரூர் மேட்ரு ஈவினிங் நைட்டு போகுது. இது அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நடந்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோன்றுது. பட் எதற்காக லேட்டாச்சு, விஜய் அவர்கள் எதற்காக லேட்டாக வந்தார்கள் இந்த ஸ்பாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது. பட் அதாவது எதுவாக இருந்தாலுமே நேற்று நடந்த அந்த அசம்பாவிதம் எதிர்பார்க்காத ஒன்றா தான் பார்க்க முடியுது. ஏன்னா அவர் பேசக்கூடிய 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷமே மக்களுடைய இந்த ஆரவாரம், ஆம்புலன்ஸ் போகுது, குறுக்க போகுது, வருது, ஓவர் சவுண்டு, பேச வேண்டிய விஷயத்து கூட அவரால் பேச முடியல. மக்களுடைய இந்த ஆரவாரம், கோஷம், அங்கேருந்து அந்த பஸ்ஸுலேருந்து தண்ணி பாட்டிலை தூக்கி போடுறாரு, தண்ணி கேஸை தூக்கி போடுறாரு, மக்களை பார்த்து ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க, சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. காவல்துறை எங்கே இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கா, மக்கள் தான் நம்ம எஜமானர்கள் அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாரு. இதுக்கு மேலே அவரால் பேச முடியல. கூட்டம் அவ்வளோ நெருக்கத்தில் சில பேர் மயக்கடிகிற சூழ்நிலைக்கு போகிறாங்க. அதோட பேச்சை முடிச்சுட்டு இறங்கி வர்றாரு. பட் இந்த 4 இதுக்கு முன்னாடி நடந்த 2 சனிக்கிழமையில் அந்த 4 சென்டர்லையுமே இருந்த கூட்டத்தை பார்க்கும்போது நேற்று நாமக்கல்லையும் அதிக அளவில் கூட்டம். இந்த கரூரில் நடந்த கூட்டத்தை மட்டும் நம்ம உன்னிப்பாக பார்த்தோம்னா அந்த தள்ளுமுள்ளு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒருத்தரை இடிச்சிட்டு முன்ன தள்ளி பின்ன தள்ளி அந்த வீடியோவை பார்க்கும்போதே என்னமோ நடக்க போதா என்னன்னே புரியல அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்துருமோன்னு பயந்த ஒரு விஷயம் நேற்று கரூரில் வந்து இரவு நடந்துருச்சு. பட் 39 பேர் மரணம், இன்றைக்கி ஒருத்தர் 40 பேருங்கும் போது அந்த தீராத துயரம் அது மீண்டும் வர முடியல. இதை வந்து இப்போதைக்கு அரசியலாக மாற்றப்பட்டு பேச வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு. விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை கமிஷன் அடிப்படையில் என்னென்ன நடக்க போது அறிக்கையில் வந்த பிறகு தான் நமக்கு முழுமையான விவரங்கள் தெரிய வரும். பட் அதற்கு பிறகு நிறைய பேசலாம். பட் இப்போதைக்கு வந்து விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு போய் ஒரு நீதிபதி அவர்கள்ட்ட வந்து முறையிடுறதுக்காக போயிருக்காங்க. எனக்கு சிபிசிஐடியும் சிபிஐ விசாரணையும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற அளவுக்கு தாவக்கோடைய நிர்வாகி நிர்மல்குமார் அவர்களும் கேட்டுக்கொண்டதின் பேரில் நீதிபதி அவர்கள்ட்ட மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சில் வந்து நாளைக்கு வந்து இதை மதியானத்துக்கு மேலே இந்த கேஸ் எடுக்கிறதா சொல்லப்பட்டதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதற்கிடையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திணறி, அதை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையினுடைய நெஞ்சே வெடிக்கிறது மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலேங்கிற ஒரு ஆதங்கத்தை ட்வீட்டில் வெளிப்படுத்தியிருக்காரு. இறந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், காயப்பட்டவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் இப்போ அவரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. பட் விரைவில் வந்து நாளை மறுநாளோ கரூருக்கு விஜய் செல்வாருங்கிற ஒரு தகவலும் டிவிகே மூலமாக வருது. மக்களை நேரடியாக நான் சந்திக்க போகிறேன், மீண்டும் இனிமேல் இறங்கி நான் மக்களை சந்திக்க போகிறேங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. பாதுகாப்பு நலன் கருதி அவருக்கு இது அனுமதி தரப்படுமா தர முடியாதுன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும்
என்னுடைய வாழ்க்கை இனிமேல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இனிமேல் உடைய வாழ்க்கை அவர்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் கரூர் மக்களை போய் சந்திப்பார் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து அவர் இன்னொரு கேள்வி வருது, இந்த கரூர்லேருந்து பரப்பிட்டு திருச்சிக்கு வரும்போது திருச்சியிலேயே தகவல் சொல்லப்பட்டது. ஸோ 39 பேர்கள் கிட்டத்தட்ட இறந்துட்டான்னு தகவல் சொல்லப்பட்டது. விஜய் அவர்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம சென்னைக்கு வராமல் திருச்சியில் கூட அவர் வந்து தங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாகவும் இருக்குது. பட் ஒருவேளை தங்கியிருந்து அங்கேருந்து தாக்கூட நிர்வாகிகளோட வந்து வீடியோ கான்ஃபரன்ஸோ ஒரு மீட்டிங்கோ ஒன்று போட்டு இம்மிடியட்டாக ஒரு அறிக்கை கொடுத்து இன்றைக்கோ இல்லை நேற்று நைட்டு 3 மணி 4 மணிக்கு கூட ஒரு கரூருக்கு சர்ப்ரைஸோட விசிட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் மக்களை சந்திச்சிருக்கலாம், ஆறுதல் சொல்லியிருக்கலாம். பட் அதை வந்து அவர் பண்ணலை. டக்குனு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. சென்னைக்கு புறப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தூக்கமே வரலன்னு சொல்லி நிறைய நிர்வாகிகள்கிட்ட பேசி என்னென்ன பண்ணலாங்கிற ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கதா ஒரு தகவல். என்னதான் இருந்தாலும் அவர் வந்து திருச்சியில் தங்கியிருக்கலாம், கரூரில் நைட்டு போயிருக்கலாம், இல்லை காலையில் போய் பார்த்துருந்தால் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டிருக்கும். அவருக்கு வந்து ஆறுதலாக இருந்திருக்கும், சப்போர்ட்டாக இருந்திருக்கும், மக்களும் ஆர்வம் தெரிவிச்சிருப்பாங்க. ஏன்னா விஜய் இங்கே சென்னை வந்துட்டார், அவருக்காக சேர்ந்த கூட்டம், அவருக்காக பார்க்க வந்த கூட்டம் தான். அந்த கூட்ட நெரிசல் நடந்த விபத்து தான் கிட்டத்தட்ட 40 பேர் உயிர் பலியாகிருக்கு. இதற்கு யார் காரணம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பேச முடியாது. இதுக்குள்ளே அரசியல் போகணும்னு நினைக்கிறேன். அரசியல் அடியா என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் விசாரணை அறிக்கை வந்ததுக்கு பிறகு தெரியும். மற்ற கட்சிகள் எல்லா பேருமே இங்கே கரூருக்கு போயிட்டாங்க. வித்தின் 1 ஹவரில் வந்து எல்லாமே டக்குன்னு 2-3 அமைச்சர்கள் போயிட்டாங்க, மினிஸ்டர் போயிட்டாங்க, டெப்டி சிஎம் வந்துட்டாங்க துபாயிலிருந்து. சிஎம் அவர்கள் ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் மக்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. நிதி வழங்குறதாகவும் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி எடப்பாடி அவர்கள் போயிருக்காங்க, இப்போ விசிகா போயிருக்காங்க, சீமான், எவ்ரிதிங் எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் கரூரில் இப்போ அங்கே இருக்காங்க. மக்களை சந்திச்சுட்டு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இப்போது கரூருக்கு போகணும். போனால் இந்த கூட்டம் எந்த அளவுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது அவர் காவல்துறை அனுமதி தரப்படுமா என்னங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நாளில் கரூர் மக்களை போய் சந்திக்க போகிறேன். இந்த 40 பேர் குடும்பத்துக்கும் போகிற விஷயந்தான் டிவிகே மூலமாக நமக்கு தகவல் வருது. மிகப்பெரிய ஒரு கூட்டம், கட்டுப்படுத்தாத ஒரு கூட்டம். இதில் இன்னொரு விஷயமும் கரூர் மக்களால் பேசப்படுது. இந்த 2-3 இடங்கள் கேட்டும் அந்த இடங்களை கொடுக்க முடியாமல் பர்டிகுலர் ஒரு சின்ன ஒரு ரோடு, அதுக்கெல்லாம் சென்ட்ரியில் வந்து ஒரு பேரிகார்டு போட்டப்பட்ட ஒரு ரோடில் வந்து அங்கே கொடுத்தா இவ்வளோ கொடுத்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. குறுக்கால ஆம்புலன்ஸ் வந்தது அப்படி நிறைய விஷயங்கள். விஜயே பஸ்ஸில் வந்து பேசும்போது ஆம்புலன்ஸ் வழி விடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த ஆம்புலன்ஸில் நம்ம கூட பறந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. ஸோ எதற்காக ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நேற்று நடந்த அந்த துயரமான சம்பவம் வாழ்க்கையில் வரலாற்று பக்கத்தில் ஒரு கருப்புள்ளி தான். மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. பட் இனிமேல் விஜயோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விஜயோடைய அரசியல் வாழ்க்கை பின்வாங்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய போகிற பாதையே வேறு ரூட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு. கண்டிப்பாக அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கை வந்து இனிமேல் வேகமாக போகும் தான் நினைக்கிறேன். அரசியல்னால் என்ன அப்படிங்கிறத நேற்று சம்பவம் அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கும். கடல் ஆழத்தை விட மிகப்பெரிய ஒரு ஆழமானது அரசியல். அதில் குதிச்சிட்டார். பட் உள்ளுக்குள்ளே போய் நீச்சல் அடித்து தான் மீண்டு வரணும். தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு எதை நோக்கி வந்தாரோ அதை செயல்படுத்தணும். கண்டிப்பாக அடுத்த கட்டமாக எந்த ஒரு போகிறாரு, எந்த மக்களை சந்திக்க போகிறாங்கிற விஷயத்தை வந்து இனிமேல் ஒரு முடிவு பண்ணணும். எப்படி இனிமேல் ரோட் ஷோ பஸ்ஸில் தவிர்த்து ஒரு இடம் நிர்ணயிக்கப்பட்டு ஒரு ப்ளே கிரவுண்டாக பொது இடமாக அந்த இடத்துல குறிப்பிட்ட டைம் சாயங்காலம் 6 மணிக்கு வர்றேன்னா 6 மணிக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour பேசிவிட்டு நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். இந்த ரோட் ஷோ போகிறது வர்றது இனிமேல் நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். பட் பார்ப்போம் இனிமேல் எப்படி மக்களை சந்திக்க போகிறாரு, எந்த ஊருக்கு போக போகிறாரு, அரசு எந்தளவுக்கு ஒத்துழைப்பு தரப்போகுது, காவல்துறை எந்தளவுக்கு ஒத்துழைப்பு தரப்போங்கிறத நம்ம பார்ப்போம். நேற்று நடந்த வந்ததுக்கு காவல்துறைக்கு ஒரு நன்றியும் சொல்கிறாரு ஒரு ஆரம்பத்தில். அந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் காவல்துறை எங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உதவி பண்ணுங்கன்ற விஷயத்தையும் அவர் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எதை நோக்கி போகுதுங்கிறது நமக்கு வந்து ஒன்றும் புரியலை. கரூர் மக்கள் பலவிதமாக பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஒவ்வொரு வீடியோவை வந்துகிட்ருக்கு, ஒன்றுனா பார்த்துட்ருக்கோம். நீங்களும் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. பார்ப்போம். இந்த விசாரணை கமிஷன் அமைச்சு அந்த விசாரணை அறிக்கை வந்ததுக்கு பிறகு எதனால் நடந்தது, இது இயற்கையாக நடந்ததா இல்லை திட்டமிட்டு நடக்கப்பட்டதா என்னங்கிறது நமக்கு புரியல. பட் எதுவாக இருந்தாலும் மக்கள் பலிகடாயிட்டாங்க. ஏன்னா 4 தடவை 4 சென்ட் நடந்த அந்த கூட்டத்தில் எந்த அசம்பாவிதம் நடக்கலை. பர்டிகுலராக நாமக்கல் 5வது இடம் பண்ணுறாரு, 6வது இடம் கரூரில் வரும்போது இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது வந்து விஜய்க்கு இப்போ தான் அரசியல் புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பாக அவருடைய பின்வாங்கம் அவருடைய வெற்றி பயன் தொடரும் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத. இந்த சம்பவம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், துயரமான சம்பவம். பட் இதோட இந்த இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு இனிமேல் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இயங்க வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்கன்னா நேரடியாக அவங்ககிட்ட தான் மோதணும். இந்த மாதிரி இந்த பப்ளிக் மத்தியில் இவ்வளோ ஒரு கூட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டங்கள் செய்து சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னு நான் மேற்கொண்டு நான் சொல்ல விரும்புகிறேன். பார்ப்போம். விஜயும் மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் தான் இருக்கார். அவர் ஏன் வரல, எதுக்கு போனான்னு நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்குது. மக்களை சந்திக்க கண்டிப்பாக வருவார்னு தான் நினைக்கிறேன். பட் அரசாங்கமும் எந்த அளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இப்போ மக்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நிதி உதவி பண்ணியிருக்காங்க. பட் யாரை குறை சொல்கிறதுனே நமக்கு தெரியல. பட் பார்ப்போம் இது எதை நோக்கி நிறுத்து நடந்த விபரம்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அறிக்கை வந்ததுக்கு நமக்கு எல்லாமே தெரிய வரும்.